ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே நம்ம பூஜை பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், வீட்டுக்கு நல்ல ஒரு குட் வைப்ரேஷனையும் கொடுக்கும். இந்த பவுடர் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய்ட்டு ஃபஸ்ட்டு பூஜை பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு என்ன திங்ஸ் வேணுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூஜை பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த வெட்டிவேர் தான். இந்த வெட்டிவேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே வெட்டிவேர் வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 கிராம்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. சந்தன பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பட் நான் என்கிட்ட இன்றைக்கி இல்லைன்றனால இந்த கட்டி சந்தனம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதை விட அது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். அது பியூரான சந்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ அது எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் கடையில் கிடைக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். நீங்கள் முக்கியமாக இதுக்கு பச்சை கற்பூரம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா வாசம் தரதுக்காக பார்த்தீங்கன்னா ஜவ்வாது எடுத்துருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேருந்து கிடைக்கும். இது கூடவே அப்படியே மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி கிண்ணி எதுவுமே அதில் ஒட்டியிருக்கக்கூடாது. ஏன்னா பவுடராக வராது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வெட்டிவேர் சேர்த்துடலாம். வெட்டிவேர் பார்த்திங்கன்னா உடம்புக்கு எவ்வளோ குளிர்ச்சியோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நறுமணத்தை தரக்கூடியது வெட்டிவேர் தாங்க. இது கூட ஏலக்காய், கிராம்பு, சந்தனம், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். இது கூட நல்ல ஒரு நறுமணம் தர்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஜவ்வாது இது ஒரு சிட்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வடிகட்டியில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக அரையாது, 1-2 இருக்கத்தான் செய்யும். ஸோ நீங்கள் அரைக்க விருப்பம் சலிக்க விருப்பம் இருந்தால் சலிச்சுக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போது சலிச்சது போக மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த சலடையில் தூளாக இருக்குது பார்த்திங்களா, அதை மறுபடியும் ஒன் டைம் நம்ம ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் மறுபடியும் சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி 2-3 தடவை நம்ம கிரைண்ட் பண்ணி அரைக்கும் போது நல்லா பவுடராக வரும். அதனால தான் நீங்கள் ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் சலையில் அந்த பார்த்திங்கன்னா அந்த தூளாக இருக்குது பார்த்திங்களா, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வெட்டிவேர் தான். வெட்டிவேர் மட்டும்தான் அரைபடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி எல்லா திங்ஸுமே அரைபட்டுரும். வெட்டிவேர் அந்த ஏலக்காவோட அந்த தோல் இதெல்லாம் மட்டும்தான் இது கூட சேர்ந்துருக்கும். ஸோ அதை நம்ம கீழே போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சலிச்ச அந்த பவுடரை பார்த்திங்கன்னா விளக்குறதுக்கப்புறமா விளக்கில் அப்புறம் அடுப்பு இந்த மாதிரி பொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இந்த தூள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தூளை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாசலில் என்ட்ரன்ஸில் ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. அதே மாதிரி கிச்சன்லேயும் நல்ல மனம் வர்றதுக்காக அதை ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. பாருங்கள், இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சிருக்கலையே அந்த பவுடரை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது நான் எப்போவுமே அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பவுடர் யூஸ் பண்ணி தான் போட்டு வைப்பேன்.
நீங்கள் வந்து இப்போ ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுறீங்கன்னா க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்போவுமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நம்மலாம் முன்னாடி பார்த்திங்கன்னா விறகு அடுப்பு தான் இருக்கும். அதில் வந்து டெய்லி பார்த்திங்கன்னா சாணத்தை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே வந்து கோலம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் எப்போவுமே ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணுறீங்கன்னா அடுத்தே வந்து பொட்டும் மஞ்சள் வைக்க மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச அந்த பவுடரை பார்த்திங்கன்னா சாமி ரூமில் ஒரு பவுலில் போட்டு நான் வந்து வச்சுருவேன். ஏன்னா நம்ம அப்படியே பூஜை ரூமோட கதவை திறக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த நறுமணம் வந்து வரும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போவுமே ஒரு குட்டி பவுலில் போட்டு வச்சுருவேன். உங்களுக்கு எப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து போன மாதிரி தோணுச்சோ அதுக்கப்புறமா அந்த பவுடர் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு பவுடரை மறுபடியும் மாற்றி வந்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மஞ்சளையும் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நிலவாசலில் வந்து எப்போவுமே மஞ்சள் குங்குமம் இருக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கதவுலையும் நிலவாசல்லையும் இந்த மஞ்சளை வந்து நான் இந்த பூஜை பவுடரை வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா பூசி பொட்டு வைப்பேன். இந்த பூஜை பவுடர் யூஸ் பண்ணுறனால நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு குட் வைப்ரேஷனோடு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அலமாரியிலேருந்து நிலவாசல்லேருந்து பீரோலேருந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்போது ஒரு பெட்டியில் வந்து காசு சேமித்து வைக்கிறீங்கன்னா அந்த பெட்டிலேயே நல்லா வந்து நறுமணம் தரதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு குட் வைப்ரேஷனுக்காக இந்த பவுடர் வச்சுக்கலாம். கிச்சனில் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வாசல் என்ட்ரன்ஸில் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிடிச்ச இடத்துல எங்கெல்லாம் தேவையோ அங்கே ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும்.